Hey guys, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு சாஃப்ட் பாக்ஸ் தான் மேக் பண்ண போறோம். இந்த நம்மளோட சாஃப்ட் பாக்ஸ் நம்ம மேக் பண்ணது ஒரு ஃபோக்கஸ் வந்து லைட் மாதிரி ஆக்ட் ஆகும். எப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து LED பல்ப் வச்சிருக்கோம். இது வந்து இங்க இதுல வர லைட்டிங் வந்து நமக்கு வந்து நாலு சைடு வந்து நமக்கு வந்து உள்ள வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி மெட்டீரியல் வச்சிருக்கோம். அப்போ இந்த லைட் வந்து நாலு சைடு ரிஃப்ளெக்ட் ஆகி ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய நமக்கு வந்து பிரைட்னஸா இருக்கும். இந்த பேப்பரும் நமக்கு வந்து பிரைட்னஸை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அதனால பேர் வந்து சாஃப்ட் பாக்ஸ் வாங்க. இது வந்து நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதோட அவுட்புட் வந்து பெஸ்டா வரும். நீங்க வந்து இதை வந்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற லெவலா இருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட்ல வச்சு இது அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கேன். அதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணி காமிச்சிக்கிறேன் பாருங்க. இது வந்து இப்படிதான் இருக்கும் சாஃப்ட் பாக்ஸ். இப்போ இதை நான் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்க நீங்களே பாருங்க. இப்போ ஃப்ரண்ட்ல சாஃப்ட் பாக்ஸ் இருக்கு. இப்போ இதை நான் ஆன் பண்றேன். இப்போ இதோட பிரைட்டா பாருங்க. இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ரூம் கண்டிஷன்ல இருந்துச்சு. அப்போ வந்து கொஞ்சம் டிம்மா தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க நமக்கு வந்து சாஃப்ட் பாக்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்கு. நமக்கு குவாலிட்டி வந்து நமக்கு வந்து அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். நீங்க ஒரு யூடியூபரா இருந்தாலும் சப்போஸ் நீங்க ஏதாவது வீடியோ எடுக்கிறதுக்கோ போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். இன்னைக்கு இந்த சாஃப்ட் பாக்ஸ் தான் இந்த மாதிரி டீடைலா மேக் பண்ண போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துருக்கவே மாரி டெக் இன்ஃபோ. நான் உங்க மாதிரி வாங்க வைக்கிறது எப்படி மேக் பண்ணலாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது நம்ம கார்போர்டால தான் செய்ய போறோம். கார்போர்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் LED பல்ப் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற பல்பா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பல்பை ஃபிக்ஸ் பண்றக்காண்டி ஒரு பல்ப் ஹோல்டர் தேவைப்படும். பல்ப் ரைட்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பல்ப் ஹோல்டர்னு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒரு 2 பின் பிளக் எடுத்துக்கோங்க. அந்த 2 பின் பிளக்கையும் ஹோல்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல வயர் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா சில்வர் கலர் கிஃப்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ட்ரேசிங் பேப்பர்னு கேட்டால் கூட கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இந்த கார்ட்போர்ட் பீஸில் நமக்கு கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி பீஸில் கட் பண்ணிக்கோங்க. சைஸ் பார்த்துக்கோங்க. மேலே ஒரு மாதிரி ட்ரையாங்கிளாக வர்ற மாதிரி, கீழே ஸ்கொயராக வர்ற மாதிரி. இந்த பீஸில் நம்ம 4 பீஸ் மேக் பண்ண வேண்டியிருக்கும். சைஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதே சைஸில் நீங்கள் ஒரு 4 இது கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 4 பீஸ் நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 பீஸை இந்த மாதிரிக்கு மேக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் கீழே ரெக்டாங்கிள் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த ஒரு பீஸை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பீஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லை சில்வர் கலர் கிஃப்ட் பேப்பர் எடுத்துருக்கோம்ல, ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அந்த மெட்டீரியலை வந்து இதில் வந்து ஒட்டணும். இந்த மாதிரி இப்போ நம்ம 4 பேப்பர்லேயுமே ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் பாருங்க பின்னாடி வந்து நீட்டாக கார்ட்போர்ட் பீஸ் இருக்கும். இந்த உள் சைடு வர்ற மாதிரி நம்ம வந்து பேப்பர் ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் 4 சைடையுமே 4 பக்கமும் சுற்றி வச்சு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒட்டணும். நான் வைக்கிற மாதிரி இந்த 2 பாக்ஸையும் இப்போ பேரலா மேலே கீழே பெர்பெண்டிகுலராக அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இது நம்ம பார்க்க ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி நமக்கு பார்க்க தெரியும். நீட்டாக இந்த மாதிரி சைடு டேப் போட்டு 4 அட்டாச் பண்ணி பாக்ஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வந்திருக்கும். சைடு இருந்து பார்க்க ஒரு ஃபோக்கஸ் லைட் ப்ரொஜெக்டர் ஷேப்பில் இருக்கும். ஓகேயா, இதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து உள்ள இன்சைடில் பார்த்தா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். வெளியே நமக்கு அவுட் சைடில் நமக்கு கார்ட்போர்ட் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து மேக் பண்ணியாச்சா கரெக்டாக. இதை மேக் பண்ணக்கப்புறம் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்ட் பீஸில் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நம்ம சாஃப்ட் பாக்ஸ் மேக் பண்ணோம்ல, அந்த சாஃப்ட் பாக்ஸ்க்கு அடியில் உள்ள ஸ்கொயர் ஷேப்பை வச்சுட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க்கிங் எடுத்துக்கோங்க பென்சிலை வச்சு. எதுக்குன்னா நம்ம வந்து அந்த பாக்ஸுக்கு பின்னாடி வந்து கேப் மாதிரி மேக் பண்ண போகிறோம். அதனால ஸ்கொயர் ஷேப்புக்கு அந்த பாக்ஸோட அளவை வந்து ரீடிங்காக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம பாக்ஸ் மாதிரி ஃபோல்டு பண்ணணும். அதுக்காண்டி நான் 4 சைட்லையுமே ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து நம்ம மார்க் பண்ண பென்சில் லைனில் வச்சு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 சைடு நம்ம ஏன்னா வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம இதை மேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சைடு எனக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது, நான் அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4 சைடுமே நம்ம நீட்டாக பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி 4 சைட்லையுமே நம்ம ஒரு லைன் போட்டிருப்போம்ல, அந்த லைன் வரைக்கும் 4 கார்னர்லுமே அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி எதுக்கு இப்படி கட் பண்ணுறோம்னா நம்ம இதை வந்து பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம செய்யணும். அப்போ வந்து ஃபோல்ட் பண்ணி சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் தேவைப்படும். அதுக்காக தான். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம 4 சைடு கட் பண்ணியாச்சா. இப்போ இந்த 4 சைடு நம்ம மேலாக்கில் இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வெளியே ஒரு பீஸ் வந்திருக்கா. அந்த பீஸை நம்ம வந்து மடக்கி நம்ம சைடு ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம 4 சைடு கட் பண்ணோம். இப்போ நம்ம 4 சைடு இந்த மாதிரி மடக்கி ஒரு கேப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ சைடு இருக்க எக்ஸ்ட்ரா பீஸில் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நான் டேப் போட்டு இல்லைனா நீங்கள் ஸ்டாப்லர் பின் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நீட்டாக வச்சு ஒட்டியாச்சு. ஒரு கேப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக அந்த ஹோல்டரோட அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலோட கேப்பை ரிமூவ் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த ஹோல்டரை இதுக்கு சென்டராக வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக அதுக்கு சென்டராக வச்சு பென்சில் வச்சு ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கும் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஹோல் போட்டாச்சா. இப்போ இந்த ஹோல்டரை எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த வயரில் ஸ்லீவை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வயரை வந்து இந்த ஹோல்டுக்கு அடியில் கூடி விட்டு நீங்கள் வந்து ஒரு நாட் போட வேண்டியிருக்கும். எதுக்குன்னா நம்ம இந்த ஹோல்டர்லேருந்து இந்த வயர் வந்து வெளியே உருவாமல் இருக்கிறதுக்காண்டி நாட் போட்டுக்கோங்க.
நாட் போட்டக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுங்க, அந்த ஹோல்டரில் 2 டெர்மினல் இருக்குமா, 2 டெர்மினல்லையும் உள்ள ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை லூஸ் பண்ணக்கப்புறம் நம்ம வயர் இன்செர்ட் பண்ண வேண்டியிருக்கும். இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, அந்த வயரில் வந்து ஸ்லீவை கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வயரில் ரிமூவ் பண்ணக்கப்புறம் எப்போவுமே இந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணக்கப்புறம் அந்த ஸ்லீவை வந்து நீங்கள் வந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்க்ரூ போடும்போது. அதனால் நான் எப்பவுமே இந்த பாதியாக ஃபோல்ட் பண்ணி அந்த டெர்மினலுக்குள்ளே விட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி இதையும் நீங்கள் ஸ்லீவை ரிமூவ் பண்ணி பாதியாக ஃபோல்ட் பண்ணி டெர்மினலுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம ரெண்டுமே டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த வெளியே எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டும் ஒட்டி ஷார்ட் ஆகாமல் இருக்காமல் கரெக்டாக டைட் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த ஹோல்டரோட கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த நாட் போட்டனால வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த பாக்ஸோட கேப்பில் நம்ம இதை அட்டாச் பண்ணி உள்ள கூடி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி நம்ம அந்த உள்ள கூடி நம்ம வெளியே வராமல் இருக்காண்டி இந்த கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடும். அதாவது ஹோல்டர் இன்செர்ட் பண்ணி இந்த உள்ள கூடி நம்ம கேப் போட்டுருவோமா, அப்போ நம்ம அந்த ஹோல்டர் வெளியே வர மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடும். இதுக்கப்புறம் இதில் வந்து பல்ப் கரெக்டாக மாட்டுதான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு பல்ப் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த வயரில் இன்னொரு எண்ட் இருக்குமா, அந்த எண்டில் ஸ்லீவை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். எதுக்குன்னா நம்ம சப்ளைக்காக நம்ம 2 பின் கனெக்டரை கனெக்ட் பண்ணணும். அதுக்காக அந்த மாதிரி சப்ளைக்காக நம்ம அதை வந்து டெர்மினலில் உள்ள இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்லீவை. இதுக்கப்புறம் அந்த 2 பின் பிளக்கை வந்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணக்கப்புறம் அதுக்குள்ள நமக்கு வந்து 2 டெர்மினல் இருக்கும். அந்த 2 டெர்மினல்லையும் ஒவ்வொரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை என்ன பண்ணுங்க, லூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த நம்ம ஸ்லீவை ரிமூவ் பண்ணோமா, ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே அந்த ஸ்லீவை வந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த ஸ்க்ரூ டெர்மினல் ரிமூவ் பண்ணோம்ல, அந்த டெர்மினல்குள்ளே இன்செர்ட் பண்ணி ஸ்க்ரூவை டைட் வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து காப்பர் வெளியே வராத மாதிரி பார்த்தோம்னா, அது வெளியே வந்துச்சுன்னா நம்ம ரெண்டுமே மெட்டலா ரெண்டும் வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி நம்ம ஷார்ட் ஆயிரும். அதுக்காக நீட்டாக உள்ளே இருக்கிற மாதிரியே வச்சு நீட்டாக ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணக்கப்புறம் இதில் நம்ம நாட் போடுறதா இருந்தால் நாட் போட்டுக்கலாம். நாட் போடும்போது கொஞ்சம் சின்னதாகவே நாட் போடுங்க. ஏன்னா வெளியே வராமல் இருக்காண்டி நாட் போடுறோமா, நம்ம பெருசாக நாட் போட்டோம்னா நம்மளால அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால நாட்டை கொஞ்சம் சின்னதாகவே நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுக்கிட்டு இப்போ இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறக்காண்டி கரெக்டாக அதுக்குன்னு ஒரு அச்சு இருக்கும்ல மோல்டு, நம்ம அதில் இருக்கிற மாதிரியே ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே உள்ளே வந்து 2 டெர்மினலே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாட்டையுமே நான் வைக்கிற மாதிரி அந்த உள்ளக்குள்ளே கரெக்டாக வச்சு இந்த கேப் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு கைட்டு பிடிச்சிட்டு ஒரு கைட்டு இந்த மாதிரி வச்சுட்டு உடனே கேப்பை கரெக்டாக க்ளோஸ் பண்ணால் நீங்கள் ஸ்க்ரூ போட்டுருங்க, இல்லைன்னா அவுந்துடும். கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு பின்னாடி உள்ள போல்ட்டே நம்ம வச்சு டைட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா பின்னாடி இந்த போல்ட் நமக்கு அவுந்துடும். கரெக்டாக பார்த்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வயரிங் கனெக்ஷன் முடிச்சாச்சு. இந்த டெர்மினல்லேருந்து வர நம்ம அந்த வயரை வந்து 2 பின் பிளக்லேருந்து வர வயரை நம்ம கரெக்டாக நம்ம இந்த ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ நம்ம வேறு லெவலில் நம்ம வந்து கனெக்ஷனை முடிச்சாச்சு, வயரிங் கனெக்ஷன் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து பல்பை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் பல்ப் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம இந்த பல்பை ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டு எனக்கு ஒர்க் ஆகிட்டு இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஒரு கேப் மாதிரி ரெடி ஆகிட்டு அந்த சாஃப்ட் பாக்ஸுக்கு. இப்போ சாஃப்ட் பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கொயர் ஷேப்பில் அந்த கேப்பை நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் ஃப்ரண்ட் நமக்கு சும்மா இருக்கும்ல லைட் வர்றது, அந்த இடத்துல நம்ம வந்து பட்டர் பேப்பர் மாட்டணும். எதுக்குன்னா அந்த உள்ளேருந்து வர லைட் வந்து பட்டர் பேப்பர் நமக்கு கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சாஃப்டாக. அந்த பட்டர் பேப்பர் கரெக்டாக அந்த கேப் வந்து நீங்கள் அடைச்ச மாதிரி மூடி மாதிரி நீங்கள் அந்த பட்டர் பேப்பர் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. பட்டர் பேப்பர் ஒட்டும் போது பார்த்து ஒட்டுங்கன்னா நமக்கு நைஸாக இருக்கும், கிழிஞ்சிரும். இப்போ இந்த பட்டர் பேப்பர் நம்ம வந்து இந்த மாதிரி விரிச்சு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இப்போ நான் பட்டர் பேப்பர் நீட்டாக ஒட்டிட்டு பாருங்க. இப்போ நம்ம இந்த சைடு பட்டர் பேப்பர் ஒட்டியாச்சா, பட்டர் பேப்பர் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு கிழிஞ்சிரும். இப்போ இந்த பட்டர் பேப்பரை ஃப்ரண்ட்ல நீட்டாக ஒட்டியாச்சு கவர் பண்ணுற மாதிரி. இப்போ பின்னாடி நமக்கு அந்த கேப் இருக்கா ஸ்கொயர் ஷேப்பில், அந்த இடத்துல நம்ம வந்து மேக் பண்ண அந்த பல்ப் ஹோல்டர் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த கேப்பில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைட்டாக இருக்கிற மாதிரியே கேப்பை ரெடி பண்ணுங்க. எதுக்காக நம்ம இந்த மாதிரி கேப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்னா, நம்ம சப்போஸ் நம்ம பல்பே ஃபியூஸ் ஆனால் கூட நம்ம மாற்றிக்கலாம். பெர்மனெண்ட்டாக இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கேப் மாதிரி பண்ணியிருக்கோம். கேப் கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த சாஃப்ட் பாக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாஃப்ட் பாக்ஸை நம்ம வந்து ஒர்க் ஆகுதான் செக் பண்ணலாம். இப்போ நம்ம சாஃப்ட் பாக்ஸை மேக் பண்ணி வச்சு வந்து எப்படி இருக்குன்னு ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம இதை வந்து ஆன் பண்ணியாச்சு. நமக்கு வந்து வேற லெவலில் நமக்கு கொஞ்சம் வந்து இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து லைட் வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறத வச்சா நமக்கு வந்து எஃபெக்ட் கொஞ்சம் வந்து அவுட்புட் நல்லா கிடைக்கும். இப்போ சாஃப்ட் பாக்ஸை ஃப்ரண்ட்டை வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சாஃப்ட் பாக்ஸ் மாதிரி தான் நிற்கி. இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டோட பிரைட்னஸ் கொஞ்சம் நல்லா தெரியும். வீடியோ சாஃப்ட் பாக்ஸை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக மேக் பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கோ, ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.